الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله عليم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله قال الله تعالى في القرآن العليم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في القرآن العليم خلق الإنسان من أجل صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه وقال نبينا صلى الله عليه وسلم الأنات من الله والأجلة من الشيطان صدق نبينا صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனின் மாபெரும் அருளை கொண்டு என்னுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்காக நேர்வழி காட்ட வந்த அத்தனை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நம் சமூகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்மா மஜ்லிஸில் கூடிக்குழும் இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல இறைவனின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை வளரும் வரையிலும் போராட்டம் தான். அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கும் அந்த குழந்தைக்காக எண்ணற்ற முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு தாய் என்பவள் அந்த குழந்தையின் அருகே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்றெல்லாம் யோசித்து அணுவணுவாக அந்த குழந்தையை பராமரித்துக் கொள்ள வேண்டும். எதுவரை என்று சொன்னால் அந்த குழந்தை வளர்ந்து தனக்கென்ற ஒரு அறிவை பெறும் அல்லவா, ஒரு மெச்சூர்டை அடையும் அல்லவா, அதுவரை அந்த குழந்தையை பராமரித்து அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதே நிலையில் ஒரு முதியவரை இந்த குழந்தையின் நிலையை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குழந்தையின் நிலைதான் அந்த முதியவருக்கும். அந்த குழந்தையை போல அந்த முதியவரையும் ஒருவர் அருகில் இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொன்னால் அவருக்கு எப்பொழுது உணவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது மருந்து கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் யோசித்து அவருக்காக முடிவெடுக்கும் ஒருவர் அருகில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது எது வரைக்கும் என்று சொன்னால் அவர் மன்னரையை அடையும் வரை அவரை பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, இங்கு நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு 3 நிலையான பருவங்களை அமைத்து தந்திருக்கின்றான். அதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது இவ்வாறாக கூறி காட்டுகின்றான். அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் லூஃபின், உங்களை பலவீனமான நிலையிலிருந்து படைத்தவன் அல்லாஹ் தான். சும்ம ஜஅல மின் பஅதி லூஃபின் குவத்தன், பிறகு அந்த பலவீனத்தை எடுத்து உங்களுக்கு ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை கொடுத்தான். சும்ம ஜஅல பஅத குவத்தின் லூஃபன் வஸீபத்தன், அடுத்து அந்த பலத்திலிருந்து மீண்டும் உங்களை பலவீனமாக ஆக்கினான், முதியவர்களாகவும் ஆக்கினான். ஆக இந்த 3 பருவங்களை அல்லாஹ் நமக்கிடையில் சுட்டி காட்டுகின்றான். நான் உங்களுக்கு மேற்சொன்ன இந்த 2 பருவங்கள், அதாவது குழந்தை பருவங்களிலும் முதுமை பருவங்களிலும் அல்லாஹ் சொன்னது போல நமக்கு பலவீனமாகத்தான் இந்த பருவத்தில் இருந்து கொண்டிருக்கும். அதனால்தான் அந்த பருவங்களில் நமக்காக முடிவெடுக்க இன்னொருவர் நம்ம அருகே இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்ன மீதம் இருக்கும் இந்த வாலிப பருவம் இருக்கிறதே, அனைத்து ஆற்றல்களும் செறிந்த இந்த இளமை பருவம் இருக்கின்றதே, இந்த பருவத்தில் நாம் தனியாக ஒரு சுயமாக முடிவெடுக்கும் நிலையிலும் சுயமாக செயல்படும் நிலையிலும் நாம் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம்.
ஏனென்று சொன்னால் நாம் இந்த வாலிப பருவத்தில் எடுக்கும் முடிவு இருக்கின்றதே, நாம் மற்ற பருவங்களில் 2 பருவங்களில் நமக்காக இன்னொருவர்கள் முடிவெடுத்தார்களே, அதை விட மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, நம்ம வாழ்வின் தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக நாம் இந்த வாலிப பருவத்தில் நாம் அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக ஒரு சிறந்த முடிவை எடுக்கும் நிலையில் நாம் இங்கே இருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் தான் என்ன முடிவை எடுப்பது என்று தெரியாமல், எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாமல் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய கால உலகில் வாலிபர்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்ற முடிவை எடுத்துவிட்டு பின்பு யோசிக்காமல் முடிவெடுத்து விட்டோமே என்று புலம்பி தவிக்கின்றார்கள். அவர்கள் அவசரப்படும் நிலையிலேயே இருக்கின்றார்கள். இதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது, மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும்போது, குலிக்கல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரப்படக்கூடியவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் என்பதாக. சமீப கால ஆய்வின் அடிப்படையில் பெரும்பாலான விவாகரத்துக்கள் இப்படி அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவுகளில் தான் அமைகின்றது என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த விவாகரத்து கொடுத்துவிட்டு தெரியாமல் கொடுத்து விட்டோமோ, அவசரப்பட்டு கொடுத்து விட்டோமோ, யோசிக்காமல் கொடுத்து விட்டோமோ என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை ஆய்வு குறிப்பிடுகின்றது. இது வெறும் திருமண வாழ்வில் மட்டும் பார்த்தால் இல்லை, ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் தான் அடுத்த கட்ட படிப்பிற்காக என்ன செய்ய வேண்டும், எவ்வாறாக முடிவெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் அலட்சியமாக இருந்துவிட்டு யோசிக்காமல் எந்தவித ஒரு முயற்சியும் இல்லாமல் முடிவெடுப்பதின் காரணமாக அதன் விளைவை பார்த்த பின் அவன் மிகவும் தடுமாற்றத்தில் உள்ளாகின்றான். யோசிக்காமல் முடிவெடுத்து விட்டோமே என்று புலம்பி தவிக்கும் மாணவர்கள் இன்று ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். இதனை போன்று நாம் வியாபாரத்துறையில் எடுத்து பார்த்தாலும், எதில் நாம் சரியாக முதலீடு செய்ய வேண்டும் என்று தெரியாமல், யோசித்து முடிவெடுக்காமல், சரியான முறையில் முதலீடு செய்யாமல், பிறகு அதனுடைய நட்டம் வந்த பிறகு அதனை குறித்து மிகவும் கவலைப்படக்கூடிய மக்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது போலவே நாம் எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் அந்த நாம் எடுத்த முடிவுகளில் இறுதியின் விளைவை கவனித்து மக்கள் ஏராளமானவர்கள் துன்பப்பட்டு கொண்டும் அதனை கண்டு புலம்பிக் கொண்டும் தான் இருக்கின்றார்கள். இதனுடைய நிலை கடைசியில் தற்கொலைக்கே இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நவுதுபில்லா, அல்லாஹ் அதிலிருந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆக அன்புமிக்க சகோதரர்களே, இன்று நாம் விதைக்கும் முடிவுகள் தான் நாளை நமக்கான ஒரு அறுவடையாக இருக்க போகிறது. நாம் இப்பொழுது எடுக்கும் சிறு தவறான முடிவுகள் கூட நாளை அது நம்முடைய நிம்மதியை கலைக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாம் எடுக்க போகும் சிறு சரியான முடிவுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியடைய செய்தும் இன்னும் மறுமை வாழ்க்கைக்கான வெற்றியை தேடித்தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு அழகிய மார்க்கம். அது அனைத்து துறைக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வாறாக சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை குறித்து இஸ்லாம் வழிகாட்டாமல் இருக்குமா என்ன? நிச்சயமாக ஒரு மனிதன் எந்தெந்த முறையில் சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு வழிகாட்டுகின்றது. நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எவ்வாறு சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதனை குறித்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். பல நடைமுறைகளை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் ஸலாத்துல் இஸ்திகாரா. ஆம் சகோதரர்களே, இந்த ஸலாத்துல் இஸ்திகாரா குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக சொல்லி காட்டினார்கள். உங்களில் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு காரியத்தில் முடிவெடுக்க தயக்கம் ஏற்பட்டால் அவர்கள் 2 ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு இறைவனிடம் இந்த துவாவை கேட்கட்டும் என்பதாக சொல்லிவிட்டு இந்த துவாவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்கான ஹைரன் ஃபஜஅலஹு மின் நஸீபி வ இன்கான ஷர்ரன் ஃபஜஅலஹு ஃபில் ஹைரி வ அஜஅலஹு மின் நஸீபி. இறைவா, இது எனக்கு நல்லதாக இருந்தால் இது எனக்கு நன்மையாக ஆக்கி தருவாயாக, இது எனக்கானதாக ஆக்கி தருவாயாக. இது எனக்கு கெட்டதாக இருந்தால் அதை நன்மையாக மாற்றி அது எனக்கானதாக ஆக்கி தருவாயாக என்று துவா செய்யுமாறு கேட்டுவிட்டு பிறகு அவர்கள் முடிவை தேடட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஸலாத்துல் இஸ்திகாரா குறித்து இதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தால் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா உடனே அந்த முடிவை எடுக்கவில்லை. மாறாக அவர்களுடைய வார்த்தை இவ்வாறாக இருந்தது, நான் என் இறைவனிடம் கேட்காமல் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தொழுகையின் விரிப்புக்கு செல்கிறார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே இறைவனிடமிருந்து வசனம் இறங்குகின்றது.
அந்த திருமணத்தை அங்கீகரிக்கும் விதமாக வசனங்கள் இறங்குகின்றது. நிச்சயமாக இறைவனிடத்தில் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணமாக அந்த திருமணம் அமைந்தது. இப்படியாக சலாத்துல் இஸ்திகாராவின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவர் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஒரு ஹதீஸ் தெரிந்திருந்தால் அவர் உடனே அந்த ஹதீஸை அவருடைய நூலில் துவக்க மாட்டாராம். அவர் குளித்து விட்டு 2 ரக்காயத்துகள் இஸ்திகாரா தொழுத பின் தான், அல்லாவிடம் ஒரு மனத்தெளிவு கிடைத்த பின்புதான், அல்லது ஒரு அனுமதி ஏதாவது கிடைத்த பின்புதான் அது ஆதாரமான பூர்வமான ஹதீஸை கூட அவர்கள் அந்த நூலில் எழுதுவார்கள். இப்படியாக சலாத்துல் இஸ்திகாரா தொழுகையை பற்றி நாம் சொல்லலாம். அந்த ஹதீஸ் இருக்கின்றதே இந்த அளவில் பேசப்படும் காரணம் இந்த தொழுகையாக தான் இருக்கிறது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக நம்முடைய எந்த விவகாரமாக இருந்தாலும் முதலில் அதை நாம் அல்லாஹ்விடம் தான் நாம் தேட வேண்டும். நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் இந்த 2 ரக்காயத்துகள் இஸ்திகாரா தொழுகை விட்டு நாம் அல்லாஹ்விடம் கேட்ட வேண்டும். நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இஸ்திகாரா தொழுகையை தொழுகியிருக்கின்றோமா? நம் குடும்பத்தை தொழச் சொல்லுங்கள் என்று ஏவி இருக்கின்றோமா? வருங்காலத்தில் நாம் ஒரு சின்ன முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் கூட அந்த தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக, முடிவெடுக்கும் விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருத்தல். இது முடிவெடுக்கும் விஷயத்தே முதன்மை விஷயமாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை முழுமையாக நம்பி எல்லாம் எனக்கு இந்த விஷயத்தில் வழிகாட்டுவான் என்பதாக நம்பி அவனை முழுமையாக சார்ந்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குடைய கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சிறந்ததாக தருவேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது இவ்வாறாக கூறுகின்றான், ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லாம் இந்த உலகத்தில் சில வாழ்க்கைக்குரிய சாதனைகளே ஆகும். வமா இந்தல்லாஹி கைரும் வஅப்கா. ஆனால் அல்லாஹ்விடம் இருப்பதோ இதைவிட சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று கூறிவிட்டு இறுதியாக கூறி காட்டுகின்றான், லில்லதீன ஆமனூ வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அது யாருக்குரியது என்றால் அந்த சிறந்த பொருளும் யாருக்குரியது என்றால் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியவர்களுக்கும் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பவர்களுக்கும் தான் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக கண்ணியமிக்க இறைவனின் நல்லடியார்களே, இறைவனை சார்ந்திருப்பது என்பது ஒன்று, இறைவனை மட்டும் சார்ந்திருப்பது ஒன்று. நாம் இங்கு இறைவனை மட்டும் முழுமையாக சார்ந்திருக்கும் என்று சொன்னால் மற்ற அனைவரின் உதவியும் விட இறைவனுடைய உதவி நமக்கு எளிதாக கிடைக்கும். அவன் நமக்கு ஒரு பலனை கொடுப்பான் என்ற முழுமையான நம்பிக்கையை அவனிடம் வைத்தால் மட்டும்தான் அவன் நமக்கு அந்த விஷயத்தில், அந்த முடிவெடுத்த விஷயத்தில் நமக்கு சரியான வழியை காட்டுவான். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தாரிக் பின் ஜியாத் என்பவரை சொல்லலாம். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகு சுமார் 680 ஆண்டுகளுக்கு பின் வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய படைத்தளபதி. இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு கடல் வழியாக சிறு படைகளை கூட்டிக் கொண்டு அந்த ஸ்பெயின் நாட்டிற்குள் நுழைகிறார். அங்கு நுழைந்த பின் அந்த ஸ்பெயின் நாட்டில் உள்ள படைகளை பார்க்கிறார். அது இவர்களை விட மிக பிரம்மாண்டமானதாக இருக்கின்றது. இதனை பார்த்த அவர்களுடைய தாரிக் பின் ஜியாத் அவர்களின் படைகள் கொஞ்சம் பயந்தது. உடனே தாரிக் பின் ஜியாத் ஒரு சிறந்த முடிவை எடுக்கின்றார். அவர்களை கூப்பிட்டு இவ்வாறாக செய்ய சொல்கிறார், நாம் வந்த கப்பல்களை எல்லாம் எரித்து விடுங்கள் என்பதாக. படை தளபதியின் கட்டளை கிணங்க அந்த கப்பல் எரிக்கப்படுகிறது. பிறகு அந்த வீரர்களிடம் ஒரு சிறந்த உரையை ஆற்றுகிறார். வீரர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஓடுவதற்கு இடமே இல்லை. பின்னால் முழுவதும் கடல் இருக்கின்றது, முன்னால் எதிரிகள் இருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு 2 வழிதான். ஒன்று, அந்த படையை வென்று இந்த ஸ்பெயினை கைப்பிடிப்பது. இன்னொன்று, அல்லாஹ்விடத்தில் வீர மரணம் அடைவது, அல்லாஹ்வின் பாதையில் வீர மரணம் அடைவது என்று சொல்லிவிட்டு படையில் இறங்கினார்கள். வெற்றியை தருவது இறைவன் மட்டும்தான் என்ற முழு நம்பிக்கையுடன் அந்த சிறு படைகளுடன் அவர்கள் போரில் இறங்குகிறார்கள். இறைவனை முழுமையாக சார்ந்திருந்ததின் காரணமாக அந்த படைக்கு வெற்றி கிடைத்தது. பல ஆண்டுகள் ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி கடைபிடித்ததற்கு இந்த சிறு படைதான் காரணமாக இருந்தது. தாரிக் இப்னு ஜியாத் தனது வெறுமனே முயற்சியாகவும்
அவர்களின் படையின் வலிமைக்காகவும் அவர்கள் முன்னோக்கி செல்லவில்லை. மாறாக அல்லாஹ்விடம் முழுமையாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருந்தார். அதன் பலனாக அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தான். இது போலதான் நம்மளுடைய செயலும் இருக்க வேண்டும் சகோதரர்கள். நம்மளோட ஒரு சின்ன செயலிலும் கூட அல்லாஹ்வை நாம் முழுமையாக சார்ந்து இருப்பவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இந்த பெரிய இந்த அழகிய பூமியை கொடுத்திருக்கின்றான். இதில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். ஆக அப்படி இருக்கையில் இறைவனை அவன்தான் நம்மளை படைத்தான், அவன்தான் நமக்கு மிகவும் துணையாக இருப்பான் என்று முழுமையாக நம்பி நாம் அந்த போக்கினை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பெரிய வழியை காட்டுவான். அல்லாஹ்வை நாம் முழுவதுமாக அஞ்சி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு எது நேரான பாதை எது தவறான பாதை என்று பிரித்து காட்டுவான் என்பதாக குர்ஆனிலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன் வ யகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிரு லக்கும் வல்லாஹு துல் ஃபலில் அலீம் என்பதாக கூறுகிறான். இறைநம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தீராயின் உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைக்கல்லை அவன் வழங்குவான். மேலும் உங்களுடைய தீமைகளை விட்டு அவன் தடுத்து வைப்பான். மேலும் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மாபெரும் கருணையுடையவராக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டார். ஆக கருணைமிக்க அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டான். அவனை அஞ்சி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவனை முழுவதுமாக சார்ந்து வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி என்பது மிக எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பாதை எது நல்லது எது கெட்டது என்று அல்லாஹ் பிரித்து தந்து விடுவான் என்று குறிப்பிடுகின்றான். நாம் ஒருபோதும் அதிலிருந்து நாம் வெளிவரக்கூடாது. நாம் ஒரு விஷயத்தில் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய தேவை எனக்கு தேவையில்லை என்று கண் சிமிட்டும் அளவு கூட ஒருவன் நினைத்தால் அவன் இறை நிராகரித்து விழுந்து விடுகின்றான் என்று நாம் உறுதியாக நினைக்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்டு நான் எனது உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். முடிவெடுக்கும் விஷயத்தில் நாம் சிறந்த பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு முக்கியமான பண்பு தான் ஒரு பொறுமை என்று சொல்லப்படுகிறது. இந்த பொறுமை இருக்கின்றது அல்லவா, முடிவெடுக்கும் விஷயத்தில் ஆகச் சிறந்த பண்புகளில் ஒரு பண்பாக இருக்கின்றது. நாம் ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் என்று முடிவு செய்து விட்டால் அது ஷைத்தானிடமிருந்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிதானமாக முடிவு செய்வது என்பது அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதை கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறி காட்டினார்கள், அல் அனாத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். நிதானம் நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, அவசரம் ஷைத்தானிடமிருந்து வருகிறது என்பதாக சொல்லி காட்டுகிறது. நாம் ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து முடிவெடுத்தால் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பல உதவிகள் இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். அவர்கள் 900 வருடம் மக்களை தன் இறைவனின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் பேச்சை மக்கள் சிறிதும் கூட கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் 900 வருடம் முழுவதும் அவருடைய முயற்சியை போட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், அத்தனை விதமான எல்லா விதமான செயல்களையும் செய்து விட்டார்கள். இறுதியில் தான் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள், இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா இந்த சமூகத்தை அழித்து விடு, ஏனென்று சொன்னால் பின்வரும் சமூகத்தை இவர்கள் வழிகிட்டு விடுவார்கள் என்பதாக சொல்லி அந்த முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். எப்பொழுது 900 வருடம் வாழ்ந்த பிறகுதான் அந்த ஒரு இக்கட்டான நிலையில் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான், அந்த சமூகத்தை அளிக்கின்றார். நாம் இந்த பருவத்தில், இந்த வாலிப பருவத்தில் எடுத்தோம் கவுத்தோம் என்றுதான் முடிவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதனால் பல விளைவுகள் மோசமானதாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக நாம் முடிவெடுக்கும் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு முதலில் இருக்க வேண்டும். பொறுமை, தவக்குல், கலந்து யோசிப்பது, இறை நம்பிக்கை, மேலும் முயற்சி, இது எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது வரும். அந்த மாற்றத்தை தர இறைவனை போதுமானவன் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுல் கரீம் மலிக்குன் கதீப் பர்ருர் ரவுஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.